ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. விநாயக புராணம் சாப்டர் 12. வனிதையால் விளைந்த துன்பம். பீமராஜன் கணபதி அருளால் பிறந்த குமாரனுக்கு ருக்குமாந்தகன் என பெயரிட்டு வளர்த்து வந்தான். தக்க வயது அடைந்ததும் அவனை கபில முனிவரிடம் அழைத்துச் சென்று, சுவாமி, எனது குமாரன் ருக்குமாந்தகனை தங்களிடத்திற்கு அழைத்து வந்துள்ளேன். தாங்கள் அவனை தங்களிடம் இருக்க அனுமதிப்பதோடு அவனுக்கு சகல வித்தைகளையும் போதிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான். கபில முனிவர் அன்போடு ராஜகுமாரனை அழைத்து தமது ஆசிரமத்தில் வைத்து கொண்டு அவனுக்கு எல்லா வித்தைகளையும் போதித்தார். வித்யாரம்பம் முடித்ததும் அரசகுமாரனுக்கு விநாயகரன் ஏகாட்சர மந்திரத்தை உபதேசிக்க ருக்குமாந்தனும் கணேசரிடம் பக்தி கொண்டு அவரை தினமும் ஆராதித்து வந்தான். வருடங்கள் நகர்ந்தன. பீமராஜன் சகலவிதங்களிலும் திறமையோடு விளங்கும் தமது குமாரனுக்கு ராஜ்யாபிஷேகம் செய்துவித்து ஆட்சி பொறுப்பை அவனிடம் ஒப்பித்துவிட்டு விநாயக பெருமானை ஆராதிப்பதில் ஈடுபட விரும்பினான். புரோகிதர்களையும் சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த பெரியோர்களையும் வரவழைத்து நல்ல முகூர்த்தம் பார்த்து சொல்லுமாறு வேண்டினான். அவர்களும் ஒரு சுபமுகூர்த்தம் பார்த்து சொன்னார்கள். அந்த நாளில் நானா தேசங்களிலிருந்தும் அரசர்கள் தம் தம் பரிவாரங்களுடன் வந்து சூழ்ந்து கொள்ள முனி புங்கவர்கள் ஆசி கூற ருக்குமாந்தகனுக்கு கோலாகமாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தான் பீமராஜன். சகல ஜனங்களுக்கும் ஒரு குறைவும் இன்றி ருக்குமாந்தகன் தந்தையினும் மேலாக ஆட்சி நடத்தி வந்தான். அவன் கீர்த்தி 8 திசைகளும் பரவியது. இப்படி இருந்து வரும்போது ஒரு நாள் ருக்குமாந்தகன் மக்களுக்கு துன்பம் விளைவித்து வரும் துஷ்ட மிருகங்களை வேட்டையாட காட்டுக்கு புறப்பட்டான். அவனோடு அமைச்சர்களும் வீரர்களும் புறப்பட்டனர். எல்லோருமாக வனத்தில் நுழைந்து சிங்கம், புலி, கரடி முதலிய துஷ்ட மிருகங்களை துரத்து வேட்டையாடினர். அரசனுக்கு உற்சாகம் அதிகமாகிவிட்டது. அவர்களோடு சேர்ந்து வேட்டையாடாது தானே தனித்து மிருகங்களை துரத்தி கொள்ள வேண்டும் என்று தன்னோடு வந்தவர்களை விட்டு பிரிந்து தனி வழி சென்றான். அங்கே எதிரில் பட்ட மிருகங்களை துரத்தி சென்று அவற்றை கொன்றான். உச்சி வேளை நெருங்கிவிட்டது. மிருகங்களை ஓட துரத்தியதால் அவன் மிகவும் களைப்படைந்தான். அருந்துவதற்கு நல்ல தண்ணீர் கிடைக்கதா என்று சுற்றி வரும்போது முனிவர் ஆசிரமம் ஒன்றை அடைந்தான். அந்த ஆசிரமத்தில் கவி முனிவர் இருந்து வந்தார். அரசன் வந்த வேளையில் முனிவர் ஆசிரமத்தில் இல்லை, சீடர்களுடன் வெளியே சென்றிருந்தாள். முனிபத்தினியான முகுந்தை மட்டுமே நந்தவனத்தில் உல்லாசமாக தனித்திருந்தாள். அவளை கண்டதும் அரசன் நெருங்கி சென்று நமஸ்கரித்து, தாயே, நான் வீமராஜ புத்திரன் ருக்குமாந்தகன். காட்டிலே துஷ்ட மிருகங்களை வேட்டையாட வந்தேன். களைப்பு மேலிட்டு தாகம் அதிகமாகிறது. தயவு செய்து எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டான். முகுந்தை அரசனை பார்த்தாள். அவனுடைய திவ்ய சுரூபம் அவள் மனதிலே சலனத்தை ஏற்படுத்தியது. அவனை பார்த்து சொன்னாள், மன்னவா, உன் தோற்றம் என் உள்ளத்தில் ஆசையை உண்டாக்கிவிட்டது. இவ்வளவு தேஜோமயமான அழகு வடிவை இதுவரை நான் பார்த்திருக்கிறேன். உன்னை அடைந்து சுகித்தால் அன்று என் தாபம் தீராது. என்னை ஏற்று என் விருப்பத்தை நிறைவேற்றுவாயாக. மார்பகம் விம்மி அடங்க மேலாடை நழுவி விழ அவள் வந்து நின்ற கோலத்தை கண்ட அரசன் இரு கண்களையும் மூடிக்கொண்டு அவளை மீண்டும் நமஸ்கரித்தான். தாயே, இவ்விதம் என்னை சோதிக்கக்கூடாது. முனிபத்னியாகிய தாங்கள் என் அன்னைக்கு சமமானவர்கள். களைப்பிலும் தாகம் நாகை வரட்டுகிறது. எனக்கு தண்ணீர் கொடுங்கள் என்றான். மன்னவா, என் நிலையுணராது பேசுகின்றான். என்னை பார், விரகத்தால் தவித்து நிற்கின்றேன். உன்னோடு கூடினால் அன்று என் தாபம் நீங்காது. வீணில் காலம் தாபம் செய்து என் வேதனையை அதிகமாக்காதே என்றாள் முகுந்தை. அருகில் நெருங்கி வந்த அவளை விட்டு பின்னால் 2 அடி நகர்ந்த அரசன் மறுபடியும் சொன்னான், அன்னையே, தங்கள் போக்கு எனக்கு விசித்திரமாக இருக்கிறது. சர்வ வல்லமையும் படைத்த முனிவரன் பத்னியான தங்களுக்கு தெரியாத தர்மசாஸ்திரங்கள் இல்லை. ஏன் என்னை இப்படி சோதனைக்கு உள்ளாக்குகிறீர்கள்? அவன் வார்த்தைகளை கேட்ட முகுந்தை கலகலவென்று நகைத்தாள். மன்னவா, தர்மசாஸ்திரங்களை பற்றி சொல்லும் உனக்கு அவை என்ன சொல்லுகின்றன என்பது தெரியவில்லையோ என நினைக்க தோன்றுகிறது. பிற ஸ்திரீகளை ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது என்றும் அவர்களிடம் இச்சை கொள்வது பெரும்பாவம் என்றும் சாஸ்திரங்கள் கூறுவதை நானும் அறிவேன். ஆனால் இப்போது நிலையை நீ நன்கு உணரவில்லையே. என்னிடம் இச்சை கொள்ளும் பாவத்தை நீ செய்யவில்லை. இன்பம் அவனை அனுபவிக்க உன்னை அழைப்பது நான் அல்லவா? அதனால் உனக்கு பாதகம் ஏற்பட வழி ஏதுமில்லை.
இவ்வாறு கூறிய முகுந்தை அரசனை நெருங்கி அவன் கைகளை பிடித்து இழுத்து தன் மார்பில் மீது வைத்து அணைத்துக் கொண்டாள். ருக்குமாந்தகன் நெருப்பை தொட்டது போல் கைகளை அவளிடமிருந்து விடுவித்துக் கொண்டான். அம்மா, நான் ஒரு தேசத்துக்கு அரசன். சகல ரூபவதியாக எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள். மேலும் நான் விநாயக பெருமானிடத்தில் பக்தி பூண்டு அவரை ஆதாரித்து வருபவன். நெறி தவறி நடக்க என்னை ஒரு பொழுதும் வற்புறுத்தாதீர்கள். மனமான பெண்கள் சிறிது நேரம் கணவனுடன் கூடி சுகித்தாலும் அதுவே பேரின்பமாகும். தாங்கள் இக்கெட்ட எண்ணத்தை விடுத்து மாசுறுவதிலிருந்து தன்னை காத்து கொள்ளுங்கள் என்றான். முகுந்தைக்கு அவன் வார்த்தைகளை கேட்க தாபம் அதிகரித்தது. மன்னவா, நீதி சாஸ்திரம் பேசுவதற்கு இதுவா நேரம்? சயன அறையிலே யாராவது சாஸ்திரம் பேசி கேட்டதுண்டா? ஏன் தாமதிக்கிறீர்கள்? உங்கள் பிடிவாதத்தால் என் ஆசை குழந்தைந்து விட்டது என்று சொன்னவளாய் அணிந்திருக்கும் ஆடை அலங்கோலமாக நழுவி விழ அவனை நெருங்கி ஆசை தீரத் தழுவினார். ருக்குமாந்தகன் திகைத்து போய் அவளை பிடித்து அப்பால் தள்ளினான். மோகத்தால் கண்ணிழந்தவளே, முனுபத்தினியாக இருக்க கொண்டு நீ பிழைத்தாய். இன்னொரு பெண்ணாக இருந்திருந்தால் என் நேரம் உயிர் போயிருக்கும். காமத்தால் அறிவிழந்த உன்னை பார்ப்பதே பாவம் என்று வெறுப்புடன் சொல்லிவிட்டு திரும்பி நடந்தான். அவனை தொடர்ந்து ஓடி வந்த முகுந்தை, மன்னா, என்னை தவிக்க விட்டு விட்டு போகாதே. என் விருப்பத்தை நிறைவேற்றிய பின்னர் நீ போகலாம். நான் யார் என்பதை உணராது நீ செல்கிறாய் என்றான். ருக்குமாந்தகனோ அதை காதில் வாங்கி கொள்ளாதவனாய் வேகமாக நடந்து சென்றான். விரகத்தால் உள்ளம் தவிக்க முகுந்தை அவன் போவதை பார்த்து குமரினாள். தன் அழகிய வடிவினை கண்டும் அவன் இச்சைக்கு உட்படாது சென்றது அவள் ஆத்திரத்தை பொங்கச் செய்தது. மன்னவா, பெண் ஒருத்தி இச்சை கொண்டு தாபத்தால் வருந்தி தன்னை கூடுமாறு அழைக்கும் போது அவள் விருப்பத்தை நிறைவேற்றாது செல்லும் நீயும் ஒரு ஆடவனா? என் ஆசிரமத்துக்கு வந்து என் நாவலை தூண்டி கற்பு நெறியிலிருந்து வழிவுறுமாறு செய்த நீ இந்த நிமிடமே உடலெங்கும் வெண்குஷ்டம் பரவ பெண்களின் சித்தத்தை மயக்கும் உன் சுந்தர வடிவம் அவர்கள் கண்டு வெறுப்பும்படியாக கூடுவது என்ற சாபமிட்டாள். முனிபத்தினி இட்ட சாபம் அந்த நிமிடத்திலேயே ருக்குமாந்தகனை பிடித்து கொண்டது. அவன் உடல் முழுவதும் வெண்குஷ்டம் ஏற்பட்ட முகத்தோற்றமும் விகாரமடைந்தது. அவன் அளவில்லாத துயரமடைந்து விநாயகரை நினைத்து துக்கித்தான். கணநாதா, ரிஷிபத்னி இட்ட சாபத்தால் என் உடலில் நோய் பற்றியது. இது சரிதானா? சுவாமி, நான் என்ன தவறு செய்தேன்? தர்மசாஸ்திரங்களில் சொல்லியிருப்பதற்கு மாறாக நடக்கக்கூடாதென்று அவள் வலுவில் வந்து என்னை அணைத்த போது உதறி தள்ளினேனே. எனக்கு இந்த துன்பத்தை கொடுத்து விட்டாயே. இனி நான் என்னை சேர்ந்தவர்கள் முன்பு எப்படி நடமாட முடியும்? காமத்தால் அறிவு மழங்கி அப்பாதுகிட்ட சாபம் என்னை தொடர எவ்விதம் அனுமதித்தாய்? தர்மத்திற்கு நான் ஒருபோதும் விரோதமாக நடந்ததில்லை. விக்னராஜா, உன்னை மறந்ததும் இல்லையே என்று துக்கித்தவனாய் வனத்திலே திறந்தான். இந்த கோலத்தோடு அரசன் தன் வீரர்களிடம் செல்ல விரும்பவில்லை. ஆகவே யார் கண்ணிலும் படாமல் இருக்க அடர்ந்த சோலை ஒன்றினுள் சென்று பதுங்கினான். மாலை நெருங்கியதும் அரசனோடு வந்திருந்த வீரர்கள் அவனை காணாது வனம் முழுவதும் தேடி தேடி அழுத்தவர்களாய் அவனுக்கு என்ன நேர்ந்ததோ என்று வருத்தத்துடன் ஊர் திரும்பினர். பொழுது விழுந்தது. ருக்குமாந்தகன் அங்கிருந்த தடாகத்திலிருந்து நீராடி முழுமுதற் கடவுளை தியானித்து ஏகாட்சர மந்திரத்தை ஜபிக்கத் தொடங்கினான். அந்த சமயத்தில் ஆகாய மார்க்கமாக நாரதர் செல்வதை கண்டான். நாரத மகிழ்ச்சியே, நான் வீமராஜன் புத்திரன் ருக்குமாந்தகன். தயவு செய்து தங்கள் இங்கு எழுந்தெருளி இப்பெரும் துன்பத்திலிருந்து என்னை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று கதறினான். அதை கேட்ட நாரதரும் தமது சக்தியால் அவன் படும் துன்பங்களை அறிந்து மேலே செல்லாது திரும்பி அவன் இருப்பிடம் வந்தார். அவரை மும்முறை வலம் வந்து அவரது பாதங்களில் வீழ்ந்து நமஸ்கரித்தான் ருக்குமாந்தகன். சுவாமி, நான் வேட்டையின் நிமித்தம் படை பரிவாரங்களோடு இக்கானகத்திற்கு வந்தேன். வேட்டையில் இருந்த உற்சாகத்தில் தனித்து மிருகங்களை கொல்ல வேண்டும் என்ற ஆசையால் என்னுடன் வந்தவர்களை விட்டு பிரிந்து வேறு வழியே சென்றேன். உச்சி வேளையில் தாகத்தினால் களைத்து போய் கவிமுனிவர் ஆசிரமத்தை அடைந்தேன். அங்கிருந்து ரிஷிபத்தினியான முகுந்தையிடம் தாகத்துக்கு தண்ணீர் தருமாறு கேட்டேன். அம்மாது என் மீது மோகம் கொண்டவளாய் தன்னுடன் கூடி சுகம் தருமாறு என்னை அழைத்தாள். அது என்பதை பல வகையிலும் அவளுக்கு எடுத்து கூறினேன். அவளோ காமத்தில் வசப்பட்டவளாய் என் நல்லுரைகளை கேட்காது பலாத்காரமாக என்னை கட்டி தழுவினாள். அவள்தான் அறிவிழந்து தீய வழியில் புகுந்தாள் என்றாலும் நான் அவ்வழியே செல்ல விரும்பாதவனாய் அவளை உதறி தள்ளி கொண்டு வேகமாக நடந்தேன். தம் எண்ணம் ஈடேறாமல் போனதால் அம்மாது என் உடல் வெண்குஷ்டத்தால் பிடிக்க வேண்டும் என்று சாபம் கொடுத்தாள். நாரத மகரிஷியே, தர்ம வழியிலே செல்லும் எனக்கு இதுதானா பரிசு? தவறு அவளுடையதாயிருக்க அதற்கு தண்டனை நான் அனுபவிக்க வேண்டியது தான் நியாயமா? சாபம் கொடுப்பவர்களே அதற்கு நிவாரணமும் சொல்லுவார்கள். ஆனால் அறிவிழந்த அவள் தன் எண்ணம் ஈடேறாமல் போனதால் என்னிடம் தயை கொள்ள மாட்டாள். நாங்கள்
தாங்கள் என்னை ரட்சித்து இதற்கான நிவாரணத்தை சொல்ல வேண்டும். அல்லும் பகலுமாக நான் நினைத்து வரும் விநாயக பெருமான் தான் என்னிடத்தில் இருக்கும் தங்களை அனுப்பியிருக்க வேண்டும். இந்த உடலோடு நகரத்துக்கு நான் திரும்பினால் எல்லோரும் என்னை கண்டு எள்ளி நகையாடுவார்கள். தேவரீர் மரம் இறங்கி எனக்கு ஒரு வழி சொல்ல வேண்டும் என்று வேண்டினான். திரிகால ஞானியான நாரதரும் ருக்குமாந்தகன் சொல்லி வந்தது அனைத்தும் உண்மை என்பதை உணர்ந்தார். கணநாதனின் கருணை பெற்ற பக்தனே, வருந்தாதே, உன் நோய் தீர வழியொன்று இருக்கிறது, அதை சொல்லுகிறேன். கந்தர்பம் என்னும் நகரத்தில் விநாயக பெருமானுக்கு ஆலயம் ஒன்று இருக்கிறது. அதன் எதிரில் கணேச குண்டம் என்ற தடாகம் இருக்கிறது. அதன் மகிமை விண்ணுலகத்திலும் பரவியுள்ளது. குஷ்ட நோயால் வருந்திய ஒருவன் அத்தடாகத்தில் நீராடி எழுந்தபோது அவனது உடலில் இருந்த நோய் முற்றிலும் மறைந்து விட்டது. அதே சமயம் விமானத்தில் தேவகணங்கள் வந்து இறங்கி அவனை கொண்டாடி தங்களது விமானத்தில் ஏற்றி விநாயக லோகத்திற்கு அழைத்து சென்றனர். இதை நான் என் கண்களால் பார்த்தேன். அவ்வாலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மூர்த்தி தேவேந்திரனால் நிர்மாணிக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டதாகும். அங்கு சென்று நீராடி அப்பெருமானை பூஜித்தால் உன் வியாதி நீங்கிவிடும் என்றார் நாரதர். தேவரிஷியே, இந்திரன் விநாயக பெருமானை அங்கு பிரதிஷ்டை செய்து பூஜித்ததற்கு காரணம் என்ன? அதை சொல்லுங்கள், கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்று ருக்குமாந்தகன் கேட்க நாரதர் அவ்விருத்தாந்தத்தை சொல்ல தொடங்கினார்.